என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களோ யூசுவலா என்ட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, "ப்ரோ கேட்டர் கம்யூனிட்டில லைஃப்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அதுக்கு என்னோட ஆன்சர் யூசுவலா பார்த்தீங்கன்னா, "எஸ் இட்ஸ் ஃபைன்." ஏன்னா அவுட் சைடுன்றது ஒரு டிசாஸ்டர். ஸோ இன்சைட் இஸ் ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, நானும் அதனால தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போயிடலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. தட் எக்ஸாக்ட்லி இஸ் த ப்ராப்ளம். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இன்சைட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லும் போது ஐம் பீங் ஜெனரஸ். ஐம் பீங் வெரி ஜெனரஸ். ஏன்னா வித்தின் மை அபார்ட்மெண்ட் எவ்வளோ சீப்பேஜ் இஷ்யூஸ், எத்தனை ஸ்நாக்ஸ்லாம் வந்து மாசக்கணக்காக கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ஓப்பன்ல இருந்து அதுக்கப்புறம் அதை ஒரு ஹாஃப் பேக்டு பேட்ச் ஒர்க் பண்ணி ரிசால்வ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு டேஞ்சன் ஸ்டோரி. அதுக்கு நம்ம கொஞ்சம் தனியா வரலாம். இன்னைக்கு ஜெனரலா கேட்டட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். when I say discuss not from a haters perspective or கேட்டட் கம்யூனிட்டில வாழவே இல்லாம வெறும் ஒரு கிரிட்டிக்கா மட்டும் இருந்து அதை பத்தி ஒப்பீனியன் சொல்ற ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவா இது இருக்க போறது இல்ல. நான் அந்த கேட்டுக்கு உள்ள இருந்து பேச போறேன். அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டை புக் பண்ணி அந்த ஹோல் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணி ஹேண்ட் ஓவர் எடுத்து அண்ட் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் லிவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற இஷ்யூஸ்லாம் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். ஹார்ஷ் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கேட்டட் கம்யூனிட்டிஸ்ன்றது ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சிட்டியோட ஃபெயிலியர். அதை தான் இவங்க எடுத்து ரீபண்டில் பண்ணி நமக்கே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. இதை எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பேசிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு டேர்ம் இருக்கு விச் இஸ் கால்ட் SLA, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். அது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் அ சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா இட் வில் பி கான்ட்ராக்ட் பிட்வீன் அஸ். அண்ட் அதில் எப்படி இருக்குன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் அப் டைம் இருக்கும், ஒரு இந்த அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும், இந்த அமௌண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் அட் ஆல் ஐ மிஸ் தோஸ் டெட்லைன்ஸ், SLA வேல்யூ நான் பிரீச் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு பே த பெனால்டிஸ். இங்கே அக்கௌண்டபிலிட்டின்றது அந்த அக்ரிமெண்ட்குள்ளே பேக் இன் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். நவ் லெட்ஸ் ரீவைண்ட் பேக் டு 2020. நான் இந்த அபார்ட்மெண்ட்டை புக் பண்ணேன். அதாவது ஒரு சைட் விசிட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அவங்க எங்கிட்ட ஒரு ப்ரோஷர் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்கும் அண்ட் எப்போ வந்து இந்த சைட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், அதாவது யூனிட் உங்களுக்கு எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுன்றது எல்லாமே வந்து சேல்ஸ் டீம் கமிட் பண்ணுது. அண்ட் தட் இஸ் மை SLA. அதில் என்னென்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, கிளப் ஹவுஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கிளினிக் அண்ட் ஒரு ப்ராப்பரான ரோட், யூ வில் ஹாவ் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ப்ரொஜெக்டட் அட் அ பர்டிகுலர் டெலிவரி டேட். இப்போ ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, கிளப் ஹவுஸ் இஸ் செமி ஃபங்க்ஷனல். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் பட் நாட் ஆல் த எசென்ஷியல்ஸ் ஆர் தேர். அண்ட் பில்டர் சொன்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ கிளினிக்கோ இல்லை ப்ராப்பரான ரோட்ஸோ இன்னும் எதுவுமே வரல. அதுக்கு அவங்க சொல்றதெல்லாம் வந்து கம்மிங் சூன். சரி, அமெனிட்டிஸ் தானே இப்படி இருக்கு, நம்ம யூனிட்டுக்கு தானே நம்ம ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கூட யூனிட் இஸ் பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் ஹேட் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ், சீபேஜ் இஷ்யூஸ், சில வால் வந்து வீக்காக இருந்தது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். சில இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸோட ஏஜ் அளவுக்கு ஓல்டர் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசால்வ்னு ஏதோ பண்ணாங்க. பட் ஓவரால் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் what we have paid for. 2020ல சேல்ஸ் டீம் என்கிட்ட பிச் பண்ணி செல் பண்ண யூனிட் இதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கேன், ஏன் நான் கிளம்பலை, இன்ஃபேக்ட் இன்னும் நான் EMI ஏன் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒய் பார்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஹோல் திங் வந்து உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஏன் வெளியில் போகல அப்படின்றதுக்கான ரீசன் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் EMI இஸ் ஒன் ரீசன். ஜஸ்ட் அவுட் சைட் த கேட் ஆஃப் மை கம்யூனிட்டி ஒரு 5 minutes வாக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் பார்க்க போகிற ரோடு வந்து ஒரு லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 7 years ஒரு 8 yearsக்கு வந்து புது ரோடு போடாத ஒரு ரோடு. ஃபுட் பாத் அப்படின்றது, அதாவது நடக்கிற பிளாட்ஃபார்ம்ன்றதை நான் அங்கே பார்க்கவே முடியாது. ஈவன் தோ கூகுள் மேப்லேருந்து எல்லாத்துலேயும் காமிச்சாலும் அதில் ஒன்று குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் கொட்டி கிடக்கும், இல்லை கான்ஃபிடென்ட்டாக அது மேலே கடை போட்டு கூட வச்சிருப்பாங்க, ஓப்பன் ட்ரைனேஜஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க இஷ்யூ நான் அடிக்கிட்டே போகலாம். ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். சென்னை மெட்ரோ வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி 2 hours விடுவாங்க. இஃப் அட் ஆல் த பம்ப் இஸ் ஒர்க்கிங், if at all the tanker has come and யாராவது அந்த வால்வை ஓப்பன் பண்ணணுன்றது நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஆனால் யாருக்கும் எந்த அலர்ட் கிடையாது, யாருக்கும் எந்த அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் தள்ளி போனேன் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் டு see all the nuisance like encroachments, noise pollution, random vendors உங்ககிட்ட ஏதாவது செல் பண்ண வந்து உங்க டோரை நாக் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க இஷ்யூ நான் அடிக்கிட்டே போகலாம். ஆல் ஆஃப் திஸ் இஷ்யூஸ் ஆர் ஸ்டில் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து சென்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரோ சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. சிட்டியை பற்றி சொல்லணும்னா வி ஹேவ் மல்டிபிள் IT பார்க்ஸ், எத்தனையோ IIT கிராஜுவேட்ஸ்,
அவ்வளோ மாஸ்டர் மைண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹாவ் அ போர்ட். நம்ம வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஒர்த் மதிப்புள்ள ட்ரேட்ஸ் வந்து நம்ம வேர்ல்டுக்கே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் அ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹியர். அவ்வளோ க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் காசு போடுங்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது. அது மூலமாக கல்ச்சரை நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஈவன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்போவும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் கூட இல்லாத ரோட்ஸ் தான் இருக்குது, ஆர் பாட் ஹோல்ஸ் நிறைஞ்ச ரோட்ஸ் தான் இருக்குன்றது இட்ஸ் பிட் சேட். நம்ம ஓஎம்ஆரோட ஐடி காரிடார் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஐடி எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ஓட்டிட்டு வரது ஏதோ ஒரு சைட் ரிவ்யூ, ஒரு ஜியாலஜிக்கல் புது சைட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு போகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான ரோடு கண்டிஷன் தான். நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் அதே நிலைமை தான். இட்ஸ் நாட் வெரி குட் ஆஸ் வெல். நீங்கள் எந்த ஒரு காரிடாரை சொன்னாலும் அங்கே ஒரு பாட் ஹோலோ இல்லை அங்கே ஒரு இஷ்யூவோ நம்மளால் வந்து பாயிண்ட் பண்ண முடியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஒரு 10-11 மணிக்கு மேலே சென்னையில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா எப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேஃபாக ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நாட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள், பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ரோடு கண்டிஷன், லைட்டிங், ஃபுட் பாத், ஓப்பன் ட்ரைனேஜ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, இதில் எதையும் நீங்கள் மாட்டிக்காமல் எப்போ வந்து உங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது அவுட் சைட் கேட்டில் இருக்கிற இவ்வளோ இஷ்யூஸை நம்ம பேசணும், இன்சைட் கேட்டில் இருக்க இஷ்யூஸையும் பேசணும். இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, இன்சைட் த கேட் இருக்கிற இஷ்யூஸை வந்து நான் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நோ, வி ஜஸ்ட் தேங்க் தட் ஓகே நான் மற்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டெலிபரேஷன் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குல்ல, இது இன்ஃபேக்ட் ஒரு ட்ராப்னு கூட சொல்லலாம். இந்த கண்டென்ட் சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஆக்சுவலி மேக் சம் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச். அண்ட் அந்த எந்த ரிசர்ச்லையுமே கேட்காத ஒரு சில கேள்விகள் இந்த வீடியோவில் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் லான்ச் ஈவெண்ட்லயும் யாரும் கேட்காத ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க இருக்கிற ஏரியால ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வெளியில் இருக்கிற ஏரியா, அதாவது அவுட் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை யார் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்? அந்த ஏரியாவோட வார்ட் கவுன்சிலர், எம்எல்ஏ, கார்பரேஷன், ஹைவே டிபார்ட்மெண்ட் ஃபார் ஃபிக்ஸிங் த ரோட்ஸ், இவங்க யாரையுமே நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. இது இன்ஃபேக்ட் நம்மளோட போன வீடியோலையும் ஒன்றுல பேசியிருப்போம். ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸோட பிக்கஸ்ட் அசட் கிளாஸ் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் ஆல்வேஸ் த ரியல் எஸ்டேட். எய்தர் லேண்டாவோ இல்லை ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டியாவோ. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், இன்ஃபேக்ட் எவ்ரி கான்ஸ்டிடியூன்சியில் கூட எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் ரியாலிட்டி இருக்கு. எவ்ரி நியூ கேட்டட் கம்யூனிட்டி, இப்போ போரூர்லயோ ஓஎம்ஆர்லயோ பூந்தமல்லியிலயோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வருது அப்படின்னா, அந்த கேட்டட் கம்யூனிட்டியை சுற்றி இருக்கிற லேண்ட் வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் தோ அந்த ஏரியாவில் பொலிட்டீஷியன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலைன்னா கூட. இந்த இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட லேண்ட் இருக்கு, ஆர் யுவர் ஃபேமிலி ஹோல்ட் சம் லேண்ட் இன் growth காரிடார்ஸ் ஆஃப் சென்னை, லைக் போரூர்லையோ பூந்தமல்லிலையோ இல்லை ஓஎம்ஆர் சைட்லையோ இந்த மாதிரி லேண்ட் வந்து கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஏரியாவில் வர எவ்ரி ப்ரைவேட் டெவலப்பர் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்காததை நாங்கள் தரோம், லைக் பெட்டர் ரோட்ஸ், பெட்டர் அம்யூனிட்டிஸ், பெட்டர் ஸ்ட்ரீட் லைட்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். வை கவர்மெண்ட் ஷுட் நாட் பி ஃபிக்ஸிங் தீஸ் திங்ஸ்? ஏன்னா கவர்மெண்ட் இப்போ இதெல்லாம் வந்து ஆன் பார் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மோர் தென் 90% ஆஃப் த கேட்டட் கம்யூனிட்டிஸ் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று லிஸ்டே பண்ண முடியாது. இப்போ இந்த அவுட் சைடுன்றது இப்படி மோசமான நிலைமையில இருக்கிறது கவர்னன்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. சில பேருக்கு, சில பர்டிகுலர் பீப்புளோட கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த கம்யூனிட்டி கேட்டுக்கு வெளியில நடக்கிற ஒவ்வொரு இஷ்யூவும் அந்த கம்யூனிட்டி கேட்டை வந்து மோர் வேல்யூபிளா மாத்திட்டு இருக்கு. ஒரு பப்ளிக் பார்க் ஒழுங்கா மெயின்டைன் ஆகல அப்படின்னா அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க போடியம்ன்றதுக்கு அவ்வளோ வேல்யூ. வெளியில இருக்க ஒரு இஷ்யூவும் இந்த சேல்ஸ் டீமுக்கு ரொம்ப ஈஸியா அவங்களோட ப்ராஜெக்டை செல் பண்றதுக்கு ஒரு டூலா தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு விஷயஸ் சைக்கிள்னு சொல்லலாம். இந்த சைக்கிள் ரொம்ப வருஷமா, அட்லீஸ்ட் பல டிகேட்ஸா வந்து சுத்திட்டே இருக்கு. இந்த ஹோல் ஸ்டோரியில என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம எதை செலிப்ரேட் பண்றோன்றது. இப்போ சென்னையில இருக்க லேண்ட் ரேட்டா இருக்கட்டும், இல்லை ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இருந்து வர ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸாக கூட வருது. தே ஆர் செலிப்ரேட்டிங் இட் அஸ் அ விக்ட்ரி. சென்னையில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20,000 25,000 போகுது, சில ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் 30,000 போகுது அப்படின்றத ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் அனௌன்ஸ் இட் அஸ் சம் சார்ட் ஆஃப் விக்ட்ரி. அண்ட் அதை வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா சென்னை எந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் மெசேஜஸ் வர அளவுக்கு இந்த நியூஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஒரே கொஸ்டின் தான், இவ்வளோ டெவலப் ஆகுது அவர் இவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, ஹூ ஆக்சுவலி பேஸ் ஃபார் தட்? பேசிக்கலி இட்ஸ் யூ ஆர் மீ ஒரு யங் கப்புள் இப்போ தான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா 20 years or 30 years லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறாங்க பார்த்தீங்களா. எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஆர் பேயிங்
ஃபார் திஸ் broken சிஸ்டம். அதுலேருந்து கிடைக்கிற இன்சென்டிவ்ஸ்லாம் யாருக்கு போகுதுன்னா, வெரி பர்டிகுலர் ஆர் செலக்ட் பீப்புள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பொலிட்டிஷியன்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேர்ந்துட்டு இருக்கு. எவ்ரி டைம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் லேண்ட் ப்ரைஸ் ஆர் அபார்ட்மெண்ட் ப்ரைஸ்ன்னு வரும்போது அது அப்படியே டிஸப்பியர் ஆகிறது இல்லை. அது அந்த ஹோல் சிஸ்டம் ஆர் அந்த ஹோல் ஃப்ளோவோட டவுன் ஸ்ட்ரீமுக்கு போகும். எப்படின்னா அது உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், யூடிஎஸ் காஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், இஎம்ஐ, ரெண்ட், அது சுற்றி இருக்கிற சர்வீசஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த பையருக்கு மேலே ஒரு டேக்ஸாக வந்து விழுது. நாட் த டேக்ஸ் தட் கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங். அந்த பீப்புள் ஹூ ஹவ் கிரியேட்டட் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம், அந்த ஒரு broken சிஸ்டமை பில்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க இது இன்டைரக்டாக பையர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சம்வாட் இதை நார்மலைஸ் பண்ணிட்டோன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சிட்டியில் ஹவுஸ் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேக்வேர்ட். என்ன கேட்டால் ஒரு சிட்டியோட டெவலப்மெண்ட்டுன்றது அங்கே இருக்கிற வீடுங்களோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது கிடையாது. பட் ஹவு த மிடில் கிளாஸ், லைக் ஒரு நார்மல் நர்ஸோ, ஒரு டீச்சரோ, ஆர் நார்மலாக எல்லாரும் பண்ணுற ஒரு காமன் வேலை பண்ணுற ஒரு பர்சன் அந்த சிட்டியில் அஃபோர்டபுளாக லிவ் பண்ண முடியுமா, ஒரு வீடு அவங்களுக்காக வாங்க முடியுமா, இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் தான் வந்து ஒரு சிட்டியோட ஆக்சுவல் சக்ஸஸை மெஷர் பண்ணணும். சென்னை இந்த டெஸ்ட்டில் எப்பயோ ஃபெயில் ஆயிடுச்சு. அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதே நிறுத்திட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம மோர் கேட்ஸ் தான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைய தேதியில் கோல்ன்றது லிவபிலிட்டி கிடையாது, அந்த லேண்ட் வேல்யூவை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் அதுதான் இப்போ ஆப்ரேட்டிங் மாடலாக இருக்கும் போது நம்ம யாருமே வந்து இதை எப்படி நம்ம மோர் அஃபோர்டபுளாக ஆக்க முடியும்ன்ற கேள்வியை கேட்க மாட்டாங்க. தே வில் ஆஸ்க் ஹவு எக்ஸ்பென்சிவ் கேன் வி மேக் திஸ். இந்த ரெண்டு கேள்வியும் சேம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு கேள்வியும் வேற வேற டைப் ஆஃப் சிட்டிஸை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டோரிக்கு என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மெட்டஃபார் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அண்ட் இட் வில் ஹிட் யூ டிஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே மூவின் ஆகுறீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் ஜஸ்ட் பையிங் அ ஃப்ளாட். நீங்கள் பேசிக்காக ஒரு சிட்டியை ஃபோர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோர்க்கிங் ஆஃப் அ கோட் பேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒரிஜினல் கோட் பேஸ் இருக்கும், அதை அப்படியே ஒரு ரெப்ளிகா நம்ம எடுத்து அதை நம்ம வந்து நம்மளோட லோக்கலில் ரன் பண்ணிக்கலாம். we can make all the changes we want, we can customize it however we want. sometimes ஒரிஜினல் ரெப்போவோட இதை பெட்டராக கூட நம்மளால் ஆக்க முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ரீம், அந்த ஒரிஜினல் ரெப்போவுக்கு கான்ட்ரிபியூஷன்றதை ஒன்றத்தை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அந்த ரெப்போக்கு எதுவும் வந்து புல் ரிக்வஸ்ட்டோ எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவும் ரன் பண்ணாது. ஆர் அந்த ஒரிஜினல் ரெப்போவோட ரோட் மேப் என்னன்றதை கம்ப்ளீட்டாக அது மறந்து கூட போயிடும். பட் யோர் லோக்கல் ரெப்போ, அதாவது உங்களோட ஃபோர்க்டு ரெப்போன்றது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம். வென் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் மூவ் டு கேட்டட் கம்யூனிட்டிஸ், தே வில் ஸ்டாப் டு ரிப்போர்ட் இஷ்யூஸ் டு த ஆக்சுவல் அத்தாரிட்டிஸ். யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஏரியாவில் ஒரு பப்ளிக் பார்க் வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப புவரான ஒரு கண்டிஷனில், பசங்க விளையாட முடியாத அளவுக்கான ஒரு கண்டிஷனில் இருக்குது. பட் வை டு யூ கேர்? உங்களுக்கு தான் உங்களோட ப்ரைவேட் பார்க் இருக்குது, அதில் உங்களோட கம்யூனிட்டி சில்ட்ரன்ஸ் மட்டும்தானே விளையாட போகிறாங்க. ஆர் ஒரு ரோடு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி கால் அப் த அத்தாரிட்டிஸ் விச் ஆர் ஹேண்ட்லிங் யோர் கம்யூனிட்டி. ஆர் ஃபுட் பாத்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் யூ ஹேவ் அ ஜாகிங் ட்ராக். நீங்கள் அழகாக வந்து உள்ளே நீங்கள் ஜாக் பண்ணிக்கலாம். யூ கேன் கீப் அப் ஆல் த வெல்னஸ் வித்தின் த கேட்ஸ். நம்மளோட வார்டில் என்ன நடக்குது, வார்டு மீட்டிங்ஸாக இருக்கட்டும், அதை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறான்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். ஆர்டிஐ அதை பற்றிலாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. மேபி ஒரு சில லோக்கல் பீப்புள் மைட் ஸ்டில் பி ஃபைட்டிங், பட் அவங்களுக்கான அந்த வால்யூம் ஆஃப் பீப்புள்ன்றது இப்போ குறைஞ்சிட்டே வந்திருக்கும். வி பேசிக்லி ஸ்டாப் டு கேர் அபவுட் த அவுட் சைடு. ஏன்னா இன்சைட் இஸ் பெட்டர். அதில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை நம்ம பேசியிருப்போம். ஸ்டில் இட் இஸ் பெட்டர் தென் த broken outside. இதை 1-2 ஃபேமிலிஸ் பண்ணும்போது இம்பேக்ட் பெருசாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. பட் when 1000 families move in or when 10,000 family move into gated communities, the problem will intensify. ஏன்னா இந்த ஒரிஜினல் ரெபாசிட்டரி, அந்த ஆக்சுவல் சிட்டியை இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. யாருமே வந்து இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுறது இல்லை. யாருமே வந்து எங்களுக்கு இதை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அத்தாரிட்டியும் வந்து அக்கௌண்டபிள் ஆக்கிறது இல்லை. இப்படியே போகும்போது அந்த ஹோல் சிட்டின்றது ஸ்டாக்னன்ட் ஆகும்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட்டில் இட் வில் ஸ்டார்ட் டு ரிக்ரெஸ். ஏன்னா இன்சைட் இஸ் பெட்டர் அண்ட் பீப்புள் ஸ்டாப் கேரிங் அபவுட் த அவுட் சைடு அப்படின்னும் போது அதோட மெயின்டெனன்ஸ் இன்னுமே புவர் ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்டில் அவுட் சைடுன்றது ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டை பார்க்குற அளவுக்கும் மாறிடும். அண்ட் இன்சைட் வில் பி பெட்டர். ஸ்டில் இட் இஸ் broken பட் பெட்டர். சரி, இவ்வளோ இஷ்யூஸ் பார்த்துட்டோமே, இதெல்லாம் டீப் ரூட்டடாக நம்மளால் ஃபிக்ஸே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இப்போ ப்ரைவேட் பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிஸ் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஹாவ் அ மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ஃப்ரேம் ஒர்க் இன் இந்தியா டு மானிட்டர் தெம்.
அதுதான் ரெரா. ஒரு பிரைவேட் டெவலப்பர் ஒரு அபார்ட்மெண்ட் வந்து இந்த டேட்ல நான் டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லி 6 மந்த்ஸோ 1 இயரோ டிலே ஆகுது அப்படின்னா, தட் பர்ட்டிகுலர் பில்டர் வில் பி ஹெல்ட் அக்கவுண்டபிள் பை ரெரா. ஆக்சுவலா வந்து அந்த அஃபெக்டட் கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெனல்ட்டி அவங்க பே பண்ணணும். இந்த அளவுக்கான கேசஸ் இங்க பாசிபிள் நடந்திருக்கு. அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அதே கொஸ்டின் எடுத்துட்டு நம்ம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போலாம். ஒரு ஃப்ளைஓவர் ஒண்ணு பில்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடிஏ குடுக்க மாட்டாங்க. பல வருஷமா கிட்டத்தட்ட 10, 15 வருஷமா கிடப்புல இருக்கிற ப்ராஜெக்ட் கூட ஒண்ணு மதுரவாயில்ல இருக்கு. அது இப்பதான் ஏதோ ஒரு ரீசர்ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மை கொஸ்டின் இஸ், ஏன் இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி ஒரு அக்கவுண்டபிலிட்டி குடுக்கறதுக்கு எந்த ஒரு கவர்னிங் பாடியுமே இல்ல? அவசரமா வந்து எலெக்ஷனுக்காக ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்களே, அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அந்த பாத்துக்க வேண்டிய கவர்னிங் அத்தாரிட்டின்றது இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பட் ஏன் வந்து எதுக்குமே ஒரு எஸ்எல்ஏ கிடையாது, யாரையுமே அக்கௌண்டபிள் ஆக்குறது இல்ல? வை டாக்ஸ் பேயர் ஹேஸ் டு சஃபர் ஆல் த டைம் வித்தவுட் த அத்தாரிட்டிஸ் கெட்டிங் பீனலைஸ்ட்? இதையுமே நம்ம எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன பண்றது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா அப்படிதான் அப்படின்றத கேஷுவலா ஆக்கிட்டாங்க. நோ ஒன் இஸ் ரெடி டு கொஸ்டின் தெம். அதை கொஸ்டின் பண்றத வந்து ஏதோ ஒரு வி ஆர் ஓவர் எக்ஸ்பெக்டிங்ற அளவுக்கு இந்த திங்ஸ்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிருக்கு. இதே ரெராஸோட கைட்லைன்ஸை நம்ம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு ரோடு ரிப்பேர் வேலை நடக்குது. 1 மந்த் ஆர் 3 மந்த்துக்குள்ளே அந்த ரிப்பேர் வேலை நடக்கலை அப்படின்னா அவங்க ஒரு இடிஏ கமிட் பண்ணுறாங்க. அந்த இடிஏவோட ப்ராக்ரஸ் என்னன்றதை மந்த் ஆன் மந்த் ஆர் வீக் ஆன் வீக் அப்டேட் பண்ணுறாங்க. இஃப் இட் இஸ் கெட்டிங் டிலேட், அந்த பர்டிகுலர் வார்டு ஆர் அந்த பர்டிகுலர் வார்டில் இருக்கிற மக்களோட வெல்ஃபேருக்கு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சு அதில் தே ஹேவ் டு ரீஃபண்ட் த அமௌண்ட் ஸோ தட் த சிட்டிசன்ஸ் கேன் யூஸ் இட் ஃபார் அதர் டெவலப்மெண்ட்ஸ் வித்தின் தட் ஏரியா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே இம்பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கைட்லைன்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு சிஸ்டமில் இருக்குது. ப்ரைவேட் பில்டர்ஸை நம்ம அக்கௌண்டபிள் ஆக்கிட்டு தான் இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் யாரையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெட்ரிக்ஸ்குள்ளே கொண்டே வரதில்லை. நம்ம ஊரில் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வேலைனா வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா? இன்ஃபேக்ட் அது ஒரு மித்து தான். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி இல்லை. பட் அந்த மித்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். நோ ஒன் இஸ் மேக்கிங் தெம் அக்கௌண்டபிள் ஆர் அட்லீஸ்ட் பப்ளிக்கு விசிபிளாக இருக்கிற ஆர் பப்ளிக்கை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான இஷ்யூஸில் எந்த ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் பெருசாக அக்கௌண்டபிள் ஆக்குற மாதிரி மக்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. சொல்லப்போனால் டு சம் எக்ஸ்டென்ட் இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான அக்கௌண்டபிலிட்டி கைட்லைனுமே இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் அதோட ஒரு ப்ராப்பர் ட்ரெயிலிங் ஆர் அதோட ப்ரொசீஜர்ன்றது ரொம்ப ட்ரபிள்சமாகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது. அண்ட் பீப்புள் வித் த லவுடஸ்ட் வாய்ஸ் ஆர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹவ் ஆல்ரெடி மூவ்ட் இன்சைட் த கேட்ஸ். ஸோ 2 விஷயம் கண்டிப்பாக இங்கே மாறணும். ஒன்று, ஒரு சிட்டியோட சக்ஸஸ்ன்றது அங்கே இருக்கிற லேண்ட் வேல்யூவோட ரைஸை வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி த லிவபிலிட்டி ஆஃப் ஆர்டினரி பீப்புள். அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த சிட்டியில் வாழ முடியுன்றது தான் அந்த சிட்டியோட லிவபிலிட்டி ஆர் அந்த சிட்டியோட சக்ஸஸ்ன்றதை மெஷர் பண்ணணும். 2வது, ஆல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோடாக இருக்கட்டும், ஃப்ளைஓவர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் நியூ ப்ராஜெக்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் எஸ்எல்ஏ, அதுக்கான ட்ராக்கிங் அண்ட் அது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கே தெரியணும். இஃப் அட் ஆல் இது எதாவது டிலே ஆகுது ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், அந்தந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். அண்ட் நவ் ஹியர்ஸ் த பார்ட் ஐ வாண்ட் யூ டு லீவ் வித். பொசஷன் செரிமனி அப்போ எல்லாரும் ஸ்வீட்ஸ் கொடுக்கறதும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலையும் இருக்கும்போது யாரும் பேசாத ஒரு பார்ட், யூ டிடன்ட் பை ஹோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெடியூஸ்டு லெவல் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷனை தான் வாங்கியிருக்கீங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஸ், மை சீபேஜ் இஷ்யூ ஸ்டில் எக்ஸிஸ்ட். இங்கே இருக்கிற ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிசால்வ் ஆகுன்றது ஈவன் பில்டர் டசன்ட் நோ. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருமா வராதான்னு தெரியாது. ஜிம்மில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக அப்கிரேட் ஆகுமான்றது வி டோன்ட் நோ. பட் ஐ ஸ்டில் ஸ்டே. ஏன்னா ஜென்யூனாக இதோட ஆல்டர்னேட்டிவ், இதோட அவுட் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அண்ட் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ன்றது அங்கே லெஸ் தென் 0 போகுமான்ற மாதிரி கூட இருக்குது. சென்னையோட கரண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் பார்த்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த புரோக்கன் கேட்டட் கம்யூனிட்டி கூட இட் லுக்ஸ் ப்ரீமியம். இது ரியல் எஸ்டேட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியோ இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ கிடையாது. இது ஒரு சிட்டியோட ஃபெயிலிங் ஸ்டேட். So that citizens are forced to move into another broken system. But இந்த broken system விட இந்த broken system பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து மூவ் பண்ணுறாங்க. இதில் ட்ராஜடி என்னன்னா, பில்டர்ஸ்லாம் பொய் சொல்லலையே அப்படின்றது இல்லை. பில்டர்ஸ் பொய் சொல்லியிருக்காங்க, அது ஒரு செப்பரேட் இஷ்யூ. பட் ஆக்சுவல் ட்ராஜடி என்ன அப்படின்னா, இந்த சிட்டி எனக்கு ஒரு ப்ராப்பர் பேஸ் லைனை கொடுக்கவே இல்லை கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த பில்டர்ஸ்லாம் வந்து பெட்டர் தென் அவுட் சைடுன்னு சொல்லும் போது தட் இஸ் குட் இனஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஹோல் ஸ்டோரியோட ஆக்சுவல் ட்ராஜடி. அன்டில் அதாவது கேட்டுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆக்சுவல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மானிட்டர் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம ப்ரெஷர் போடாத வரைக்கும்
அந்த ஆக்சுவல் அப்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டிஸ்க்கு நம்மளோட ப்ரெஷரை நம்ம கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளோட இன்சைடை நம்ம டெவலப் பண்ணுறதுன்றது செப்பரேட். பட் ஒரு சிட்டி ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம வரும்போது ஆக்சுவல் அத்தாரிட்டிஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறத நிறுத்திட்டோம் அப்படின்னா we will regress backwards. அப்படி இல்லாமல் நம்ம இன்சைடை மட்டும்தான் டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா அது ஒரு ஹோம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அன் எஸ்கேப், அன் எக்ஸ்பென்சிவ் EMI ஃபண்டட் சீபேஜ் ஸ்ட்ரெயின்ட் எஸ்கேப். திங்க் அபவுட் இட். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹோல் வீடியோவில் நான் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி பேரையோ அந்த பில்டர் பேரையோ நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் அண்ட் அங்கே இருக்கிற மற்ற இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பர் நரேட்டிவ் கூடிய சீக்கிரம் இதே சேனலில் வரும். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். வேறு வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் போய்